வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. பல பேருக்கு தெரியாத ஆனா நம்ம பாரம்பரியத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றிய ஒரு அற்புதமான உணவை பத்தி தான் பேச போறோம். அதுதான் வாலன் சம்பா இல்லனா வாலன் சம்பான்னு சொல்லப்படுற ஒரு அபாரமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச சிவப்பரிசி. இதை ஏன் சிவப்பு தங்கம்னு சொல்றாங்க? அப்படி என்ன மேஜிக் இதுல இருக்கு? வாங்க இன்னைக்கு இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இது எப்படி அடித்தளமா இருக்கு, ரெண்டாவது மனபலம் மற்றும் தேக அழகு, மூணாவது ரொம்ப முக்கியமான தாய் சேய் நலம், கடைசியா ஏன் இந்த சூப்பர் ஃபுட்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதான் இன்னைக்கான அஜெண்டா. வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். முதல் பகுதி உடல் ஆரோக்கியத்தின் அடித்தளம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புக்களை இந்த வாலன் சம்பா எப்படி பாதுகாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நவீன ஊட்டச்சத்து அறிவியலும் நம்ம பழமையான சித்த மருத்துவமும் எப்படி ஒன்னா ஒத்து போகுதுன்னு உங்களுக்கே புரியும். மாடர்ன் சயின்ஸ் படி இந்த வாலன் சம்பாவுல ஃபைபர், அதாவது நார்ச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இது ஈஸியா செரிமானம் ஆகக்கூடியது. இதையே தான் நம்ம சித்த மருத்துவமும் சொல்லுது. அதாவது குடலை சுத்தப்படுத்துற மாபெரும் சக்தி இதுக்கு இருக்குன்னு. தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது குடல் சுத்தமாகி அந்த நாள்பட்ட மலச்சுக்கல் பிரச்சனையெல்லாம் காணாம போயிடும். அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிற கால்சியம் மற்றும் மினரல்ஸ் நம்ம எலும்புகளை இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆக்குது. குறிப்பா இந்த ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்ற மூட்டு வலி, உடல் வலி எல்லாம் நாளடைவுல எப்படி குணமாகுதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. செரிமானம், எலும்பு, இது எல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதுதான் இதுல இயற்கையாவே கொட்டி கிடக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி. இப்பெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சா காத்தடிச்சா உடனே சளி காய்ச்சல்னு வந்துடுது இல்லையா? ஆனா இந்த வாலன் சம்பா அரிசி தொற்று நோய்கள் நம்மள அண்ட விடாம தடுக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசமா செயல்படுது. நிஜமாவே இது ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா? சரி, உடம்புக்கு நல்லதுன்னு பார்த்துட்டோம். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம். இந்த பாரம்பரிய சிவப்பு அரிசி வெறும் உடலோட நிக்குதா, இல்ல நம்ம மனநலத்துக்கும் ஏதாச்சும் உதவுமா அப்படின்னு. அதுக்கான சுவாரஸ்யமான பதில பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுத்த செக்ஷன் மனபலம் மற்றும் தேக அழகு. உள்ளமும் உடலும் எப்படி இந்த அரிசியால பொலிவு பெறுதுன்னு பார்த்துடலாம். இப்போ சித்த மருத்துவத்துல ரொம்ப அடிப்படையான நூலான அகத்தியர் குணப்பாடம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. இந்த வாலன் அரிசி உடலுக்கு நல்ல வனப்பையும், அதாவது ஒரு இயற்கையான க்ளோவை கொடுக்குமாம். அதோட தேக அழகையும் நாள் முழுக்க உழைக்க தேவையான அந்த ஸ்டாமினாவையும் அள்ளி கொடுக்கும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இது வெறும் உணவில்ல, அழகையும் ஆற்றலையும் கொடுக்கிற ஒரு சூப்பர் மெடிசன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது எப்படி மனபலத்தை அதிகரிக்குதுன்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, இந்த வாலன் சம்பா உடம்புல ரத்த ஓட்டத்தை ரொம்ப சீரா வச்சுக்குது. பிளட் சர்க்குலேஷன் சீரா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆயிடும். நரம்புகள் பலப்படும் போது இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னால வர மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு மனபலம் செம்மையா கூடும். இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, உடம்புல இருக்கிற அதிகப்படியான உஷ்ணத்தை குறைச்சு பித்தம், வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இது சரி பண்ணிடுது. வயிறு குளிர்ச்சியா இருந்தாலே மனசும் ரிலாக்ஸ்டா இருக்கணும் நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஓகே, இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போலாம். தாய் சேய் நலம். தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான உணவுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம்னா அது கர்ப்ப காலமும் பிரசவத்துக்கு பிந்திய காலகட்டமும் தான். இந்த ரெண்டு ஃபேஸையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஒரு எக்ஸலண்டான பத்தி உணவாகவும் நியூட்ரிஷன் நிறைஞ்ச உணவாகவும் இருக்கு. அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அந்த எனர்ஜியை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தாய்ப்பால் சுரப்பையும் இது நேச்சுரலாவே அதிகப்படுத்துது. இது நிஜமாவே காலம் காலமா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு பெரிய சீக்ரெட். சரி, அம்மாக்களுக்கு ஓகே. ஆனா இந்த வளரும் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா சாப்பிடுவாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும். அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான ஊட்டச்சத்து லட்டு எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதான் அந்த ஸ்டெப்ஸ். நீங்களே பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் வாலன் சம்பா அரிசிய நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, காய்ந்த திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மொத்த கலவையும் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு சின்ன சின்ன லட்டுகளா உருட்டி உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. கடையில விக்கிற எந்த தின்பண்டமும் இதுக்கு ஈடாகாதுங்க. ஒரு பெர்ஃபெக்டான இயற்கையான நியூட்ரிஷன் ஸ்நாக் இது. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஏன் இந்த சூப்பர் ஃபுட்? இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இது. இந்த வரிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன்.
ஒரே ஒரு பாரம்பரிய அரிசி ரகத்தால நம்ம குடலை சுத்தம் பண்ண முடியுது, எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்க முடியுது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு இயற்கையான ஊட்டச்சத்தையும் கொடுக்க முடியுதுன்னா அதை ஏன் நம்ம தினமும் சாப்பிடக்கூடாது? எந்த சத்துமே இல்லாத பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசிக்கு பதிலா இத்தனை அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்கிற இந்த சிவப்பு தங்கத்தை நம்ம சமையலறையில ஏன் திரும்பவும் சேர்க்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆரோக்கியம் நிச்சயமா நம்ம கையிலையும் நம்ம பாரம்பரிய உணவுகள்ல இருந்தா இருக்கு. நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.